நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரியசன் இருக்கார்ல, அவர் ஒரு பக்கம் கோவப்படுறதுக்கு நியாயமான ஒரு கோவம் தாங்க. ஏன்னா அவர்கிட்ட நம்ம போய் பேச முடியாது. அவர் தான் பொண்ணுக்காக தான் எல்லாமே கோவப்படுறாங்க. தான் பொண்ணு இல்லை, அவள் வேற ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரிய வந்தால் அந்த சமயத்தில் அந்த கோவம் எல்லாமே ஒரு பக்கம் காத்தா பறந்து போயிடும். நம்ம மல்லி எந்த ஒரு தப்பும் செய்யலை. குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு ஜந்து இருக்கிற மாதிரி நம்ம ரேணுகா இருக்காங்க. அந்த தேவையில்லாத விஷயத்தை நம்ம ஒரேடியாக தவிர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மல்லி இது எல்லாமே ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா நம்ம மல்லியோட வாழ்க்கையே ஒரு பக்கம் கேள்விக்குறியாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் போய் கதறி அழுதுன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம அண்ணன் போட்டிருந்தோன்னா ஆறுதல் சொல்லணும் இருக்க அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ரேணுகா வராங்க. அதாவது ரேணுகாவை நடிச்சுன்னு இருக்க சுடரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏய் மல்லி, நான் அப்போயே சொன்னேன் இல்லடி, என் பேச்சை கேளுன்னு சொல்லிட்டு என்னவே நீ ஆட்டம் காட்டுறல, எனக்கே ஆட்டம் காட்டினல, கூடிய சீக்கிரம் நான் ஒரே வார்த்தை உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன், அதுவும் விஜய் கையால் உன்னை துரத்தி என் கழுத்தில் தாலியை காட்ட வைப்பேன்னு சொல்லிட்டு நான் சவால் விட்ட மாதிரி செஞ்சு காட்டிச்சிட்டேன். பார்த்தியா, இதுதாண்டி என்னோட திறமை. நான் இது வரைக்கும் எந்த ஒரு மிஷினில் இறங்கியும் அது என்றைக்குமே ஃபெயிலியராக இருந்தால் என் வாழ்க்கையில் சரித்திரமே இல்லை. ஆனால் உன் விஷயத்தில் ரொம்ப அடி வாங்கிட்டேன், அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. நீ ஒரு பட்டி கேட்டான், நீ போய் அவ்வளோ சீக்கிரம் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டேன். பார்த்தியா, அதுதான் என்னோட தப்பு. நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோப்பம் முடிச்சு ஒரு பக்கம் அந்த மனோரை வச்சு என்னை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிக்க வச்சேன். மறுபக்கம் அன்னபூர்ணியை வச்சு மேலும் என்னை நோண்ட ஆரம்பித்தேன். மோப்பம் முடிச்சு மனோவர் உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இட்டு வந்து கொடுத்தாங்க. சரி ஓகே, இவங்ககிட்ட அதை சொன்னால் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு மனோவர் மூலியமாகவே ஒரு ஆளை செட் பண்ணி அந்த ஆள் மூலியமாகவே எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி எந்தையும் எங்கள் அப்பந்தையும் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டில் நீ ஒரு பக்கம் வேலையை காட்டினேன். அதில் அது டிஎன்ஏ டெஸ்ட் 2 பேர் தான் ரிஜெக்ட் தான் வந்துச்சு. ஆனால் நான் தான் ரகு கிட்ட பேசி, ரகு ஆல்ரெடி போய் டாக்டர்கிட்ட பேசி அந்த இடத்துல ரகு பண்ண அந்த சின்ன ட்விஸ்டால் தான் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே எங்களுக்கு ஆதரவாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவரோடதும் என்னோடதும் ஒரே டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் தந்துட்டேன். இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்? விஜய்கிட்ட நீ என்ன சொல்லி தலைகீழ நின்றாலும் தண்ணி குடித்தாலும் உன்னால் இந்த இடத்துல இனிமேல் தப்பிக்க முடியாது. இதுக்கு மேலே நான் மட்டும்தான் விஜய்க்கு. நீ இனிமேல் இந்த வீட்லேயே இல்லை, அந்த வீட்டை விட்டு உன்னை விடையடியா முடிக்க அடிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். அரடி சுவருதான் ஆசையை கிளம்புமா கிளியே அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா நீ உன் பாதையை பார்த்துன்னு போக வேண்டியதான். இதுக்கு தான் சொல்கிறது மல்லி, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ஆட்ட ஆடுறோம்ல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எல்லாத்தையும் விசாரித்து தீர இது பண்ணி விளையாடணும்னு சொல்லிட்டு நீ பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்காக அது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக முடிஞ்சிச்சு. பார்த்தியா, அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சே நான் அப்படியே காயை நைத்தி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு கவலையே இல்லை. இதுக்கப்புறம் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாட்டில் அகங்காரமாக ஆக்ரோஷமாக பேசின்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் செம்ம கடுப்பாகுது, வெறுப்பாகுது. என்னடா இவெல்லாம் ஒரு பக்கம் பேசின்னு இருக்கா, நம்ம மல்லியை வேடிக்கை பார்க்க விட்டு அன்னபூர்ணி உடனே அடிச்சிடுறாங்க ரேணுகாவை. ஏன்டே நானும் பார்த்துன்னு இருக்கேன், உன் பாட்டுக்கு பேசின்னு போயின்னு இருக்கேன். நீ இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதை போய் நான் விஜய் கிட்ட காட்ட போகிறேன். உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் என்ன பிடுங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஏ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நடிப்பு, இந்த கடிஜோக்கு சொல்கிறது இதெல்லாம் வேற ஆகிட்டேன்னு வச்சுக்கோ. ஏதோ முன்ன இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்படி சும்மா மல்லி உன்னால் என்ன பண்ண முடியாது, என் பல்லு பிடுங்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தல. இதுதாண்டி என்னோட திறமை. எந்த செகண்டில் எப்படி வச்சு உனக்கே தெரியாமல் எப்படி வீடியோ எடுத்த பார்த்தியா. இப்போ இதை எட்டு போய் நான் காட்ட தான் போகிறேன். அதை பிடுங்க பார்க்குறாங்க. நம்ம சுடரி உடனே பார்க்கணும். நம்ம அண்ணன் பொண்ணு சப்புன்னு கண்ணத்து மேலே ஒன்று வைக்க சைலண்ட்டாக போய் உட்காந்துடுறாங்க. ஐயோ என்னடா இது பிரச்சனை ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன தான் பண்ணுறது, இதுக்கு வேறு தீர்வே இல்லையா? இப்படியே போச்சுன்னா லாஸ்ட் நமக்கு பட்டா நாம தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் கூனி குறுகி போய் உட்காந்து இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாமல் ஒரு பக்கம் மௌனமே சிறந்துன்னு சொல்லிட்டு மௌனத்தோடு இருக்காங்க. அந்த மௌனம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இவங்களை அழைச்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம், எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போக வேண்டியதுதான். வாழ்க்கைன்னாவே ஒருத்தரை நம்பி இருக்கிறது தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் கரெக்டாக நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க பண்ண விஷயம் ரொம்பவே சீப்பான விஷயம். இதுக்காக நம்ம மல்லி பழிவானோன்னு சொல்லிட்டு துடிச்சுன்னு இருக்காங்க. அது தவறே இல்லைங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் இருக்கால, அவர் விஜய்கிட்ட சீக்கிரம் இந்த வீக்குள்ளே உனக்கும் ரேணுகாவுக்கும் கல்யாணம் நடக்கணும், அப்படி இல்லை நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். மல்லி இல்லாததுனால என் பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்டே இருக்கா. சட்டப்படி பார்த்தா அவன் 18 ஏஜ் அடையிற வரையும் அம்மா கிட்ட தான் வளரணும். அதனால் நீங்கள் தான் எப்படியாவது என்கிட்ட என் பொண்ணு பேத்தியை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் விஜய் எதுவுமே பேச முடியாமல், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, ஒரு டைம் சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நீ சொன்னாலும் புரியாது, நீ சொல்லனாலும் புரியாது. நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்கிறதுக்கு நீ யார், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்டுக்க முடியாது. நான் என்ன முடிவு பண்ணுறேனோ அதை தான் நாங்கள் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் வர்றாங்க. இவங்க சவால் வர்றதை பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. என்னடா இப்படியே போனால் லாஸ்ட்டில் என்னடா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. பார்ப்போம்
ஒரு பக்கம் எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துன்னு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் நோட்டமிட்டு நம்ம விஜய் இப்போ கல்யாணம் பண்ணுற சுச்சுவேஷனில் போய் நின்று இருக்காரு. இப்போ போய் கல்யாணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற திக் நிமிடங்களோட தான் ஒரு பக்கம் இந்த சீரியல் அப்படியே சுமார் 2 ஆகிட்டு இருக்குங்க. சரி, முடிஞ்ச கான்செப்டை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு அப்டேட் பண்ண தான் நாம் ஒரு பக்கம் இம்ப்ரூவ் ஆக முடியும். அதை விட்டு இப்படியே நம்ம ஒரு பக்கம் இருந்தால் காலம் போல் இப்படியே தான் இருக்கணும். அதனால் நடந்து முடிஞ்ச விஷயத்தை விட்டுட்டு அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடத்தலாம் அப்படின்றத யோசிச்சு திங்க் பண்ணி நம்ம இறங்கி ஆகணும். வெண்பா அந்த இடத்துல செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் அம்மா எனக்கு வேணும், என் அம்மாவை நீங்கள் எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம், யார் உங்களுக்கு ரைட்ஸ் தந்தது, டாடா இப்போ மட்டும் அம்மா வரலாம், அடுத்த வரைக்கும் நான் சாப்பிடவும் மாட்டேன், ஸ்கூலுக்கு போகவும் மாட்டேன், நீங்கள் அடித்தாலும் சரி உதச்சாலும் சரின்னு சொல்லிட்டு உட்காராங்க. ரேணுகா வந்து அடிக்க வந்துடுறாங்க. ரேணுகா கையை பிடிச்சி ரேணுகா வச்சுறாங்க. சின்ன குழந்தை அவ்வளோ அடிக்க வரவும் நீ எல்லாம் தாயா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பித்தேன். உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே ரேணுகா அந்த பக்கம் போய் உட்காந்துறேன். கதிரேசன் வந்து என்ன பண்ணுறது, அம்மானா தண்டிக்குவா, கண்டிக்கணும், எல்லாமே ஒரு தாயாக இருந்தால் பண்ண தான் பண்ணணும், அப்படியே விட்டால் குழந்தை கெட்டுறாதா, என் பொண்ணு இப்போ என்ன தப்பாக பண்ணிட்டா, அவரோட பொண்ணு அடித்து திருத்தணும்னு நினச்சேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க விஜய் என்னமே பேசவும் முடியாமல் சைலண்ட்டாக ஒரு பக்கம் போடா எங்கனாலும் போடா, வாழ்க்கை எனக்கு வெறுப்பாக இருக்குது, என்னடா இது எங்கே போனாலும் குத்துது கத்துதுன்னு சொல்லிட்டு போனால் நம்ம வாழ்க்கை இப்படியே ஒரு பக்கம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா செய்யும், நன்றி வணக்கம், 1 நம்பருக்கு தருக.